தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களைப் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. இன்று நம்ம பார்க்க போகிற சத்தியம், எப்படி மனுஷன் ஆதியில் பாவத்தில் விழுந்தான். பிசாசு சாத்தானானவன் மனுஷனை பாவத்தில் விழ வைக்க எந்த விதமான ஆயுதத்தையும் கொண்டு வரல. அவனுக்கு தனியான ஒரு பவரெலாம் கிடையாது. சாத்தானுக்கு அநேகர் இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோம், சாத்தானுக்கு நிறைய சக்தி இருக்குது, பவர் இருக்குது, அவன் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இன்றைக்கி உலகம் பார்க்குது. உண்மையில் அவன்கிட்ட எந்த விதமான சக்தியுமே இல்லை. ஏன்னா எல்லாம் வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் வானத்தையும் பூமியும் படித்த நம்ம தேவனாகிய கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ அவனிடத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தந்திரம், வஞ்சிக்கிற ஒரு காரியத்தில் அவன் பேர் போனவனாக இருக்கிறான். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் மனுஷன் முதலாக எப்படி விழுந்து போனான், வஞ்சிக்கப்பட்டான். இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவே இன்றைக்கி நம்ம பிசாசினால் எந்தெந்த வழியிலலாம் வஞ்சிக்கப்படுறோம், நம்மளை அறியாமலே நம்ம எப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் இருக்கிறோன்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம உள்வாங்குகிறோமோ, நம்ம பிசாசின் பிடியில் இருந்து, அவனுடைய வஞ்சனையிலிருந்து நம்ம நிச்சயமாக விடுவிக்கப்படுவோம். வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து படிச்சுட்டு வரேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது. ஆதியாகமத்தோட முதல் அதிகாரத்துலேருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னா, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்போ இந்த வசனத்தை ஏன் நான் படித்தேன் அப்படின்னா, இங்கே சர்ப்பமான சாத்தான் பார்த்தீங்கன்னா ஸ்திரீயை நோக்கி அது பேசுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை நம்ம ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்ம கடந்து போக முடியாது. இந்த இடத்துல இப்போது நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோன்னு வைங்க, நம்மளை யாராவது நடுவில் இன்ட்ராப்ட் பண்ணால், நம்ம ஒரு வேலையை முழுசாக ஒரு முழு இருதயத்தோடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இன்ட்ராப்ட் பண்ணுறவங்ககிட்ட நம்ம பேச்சு கொடுக்க மாட்டோம். எப்போ நம்ம பேசுவோம், இல்லை ஒருத்தர் நம்மகிட்ட எப்போ பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாத்தான் முதல்ல ஸ்திரீயை பார்க்குது, ஸ்திரீகிட்ட பேச தொடங்குது. ஆனால் தேவன் அந்த இடத்துல மனுஷனை எந்த வேலைக்காக தோட்டத்தில் கொண்டு போகிறாருன்னா, அங்கே தோட்டத்துக்கு கொண்டு போய் அதை பண்படுத்தவும் காக்கவும் ஒரு வேலையை கொடுக்குறார். நிலத்தை பண்படுத்தணும். மனுஷனுக்கு அந்த வேலையை தான் கர்த்தர் முதலாவது கொடுக்குறார். இன்றைக்கும் அநேக பாவ சிந்தனைகள் ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்குள்ளே எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கும்போது வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா இருக்கும்போது, தனியாக சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம சிந்தனையில் பிசாசு நம்ம அநேக பாவ எண்ணங்களெல்லாம் போடுவான். தேவையில்லாத காரியங்களெல்லாம் நம்மளை ஈடுபடுத்துவான். இன்றைக்கி அநேக பாவங்கள் உள்ள நுழைய காரணம் பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறது. தேவன் இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறார். அது உலக ரீதியான வேலைகள் மட்டும் சொல்லலை, ஒரு ஆவிக்குரிய வேலையும். நம்ம தேவன் கொடுத்த வேலையை, ஊழியத்தை செய்யாமல் சும்மா இருக்கிறது பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்குற முதல் இடம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இப்போது ஸ்திரீயானவளும் பதிலுக்கு இப்போ பேசுகிறா சாத்தான் இடத்துல. அவள் என்ன சொல்கிறா, கர்த்தர்
நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் கூட கூடாதுன்னு சொல்கிறார். அப்போது தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்னதாகவே சொல்கிறாரு, இந்த பழத்தை நீ தொடவும் தொடாத, சாப்பிடவும் சாப்பிடாத. இப்போ அடுத்தது தான் முக்கியமான விஷயம். சாத்தான் பேசுகிறான். அப்பொழுது சர்வம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த வசனத்தை கொஞ்சம் படிச்சிங்கன்னா, இந்த 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும், நீங்கள் சாகவே சாவதில்லை, இது ஒன்று தான் பொய். அடுத்த 5வது வசனம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மை. தேவன் நீங்கள் சாவீர்கள், இந்த பழத்தை சாப்பிட்டா தொட்டா சாவீர்கள்ன்றாரு. பிசாசு சொல்கிறான் நீங்கள் சாக மாட்டீங்கன்றான். இன்னைக்கு மனுஷங்களாகிய நம்ம யாருடைய குரலுக்கு செவி கொடுக்குறோம்? கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்றாரு. ஆனால் மறுபுறம் பிசாசு சொல்கிறான், நீ பயந்து தான் ஆகணும், இந்த காரியம்லாம் நிச்சயமாக பாசிபிளே கிடையாது அப்படின்னு அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எதிர்மறையாக பேசுவான். நம்ம யாருக்கு செவி கொடுக்குறோம்? இதுக்குள்ளே ஒரு முக்கியமான பாவம் இருக்குது. அந்த பாவம் தான் அவிவிசுவாசம். தேவன் சொல்லிய வார்த்தையை இங்கே ஏவாள் நம்பலை. ஆனால் பிசாசு சொன்ன பொய்யை ஏவாள் நம்புகிறாங்க. அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம பிசாசினுடைய வார்த்தையை நம்ம நம்ப தொடங்கும் போது புரிஞ்சுக்கங்க, நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம். நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம். அதனால் எப்போவுமே புரிஞ்சுக்கங்க, சத்திய வசனம் தேவனுடைய வார்த்தை நம்மளை எப்படி வாழ சொல்லுது, எது செய்ய சொல்லுது. இன்றைக்கி அநேக காரியங்கள் பார்த்திங்கன்னா தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு எதிர்மறையாக உலகம் செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களும் கூட, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் கூட உலகத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட கடைசி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மீறக்கூடாது. அடுத்த பாவம் இது தான், கீழ்ப்படியாமை. இப்போ பாருங்கள், இப்போ 3வது பாவம், செய்யக்கூடாதுன்னு தேவன் சொன்ன விஷயத்தை ஏவாள் செய்ய போகிறாங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இது தான் இச்சை. அதாவது பிசாசு நம்ம எது மேதெல்லாம் இச்சையாக இருக்கிறோம் அப்படின்றத பார்ப்பான். பார்த்து தான் அந்த காரியத்தில் நம்மளை சொல்லுவான். இப்போது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பிசாசே நினச்சாலும் நம்மளை செய்ய வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது ஏவாள் அந்த பழத்தின் மீது ஏற்கனவே ஒரு ஆசைப்பட்டு இருக்கணும். இப்போ உங்களையே கூட சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லைன்னா அதை யார் என்ன உங்களை பிரெயின் வாஷ் பண்ணாலும் நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த விஷயத்தின் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கணும் போது யாரோ ஒருத்தர் இல்லை நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே அதை செய்வோம். இங்கே இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு இருதயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சு இருக்கணும். ஒரு விஷயத்தின் மீது ஆசை பேராசையாக மாறி அது இச்சையாக நமக்குள்ளே இருக்குதா இந்த உலகத்தின் காரியங்கள்? ஏன்னா அதைத்தான் பிசாசு நம்ம வாழ்க்கையில் கொண்டு நம்ம கண்ணு முன்னாடி கொடுப்பான். அப்போது சிந்தனையில் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே எப்போவுமே சிந்தனைக்குள்ளே தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு அரைக்கச்சை உண்டு பண்ணினார்கள். இப்போ பார்த்திங்கன்னா அவமானப்படுறாங்க. நம்ம நிர்வாணமாக இருக்கிறோம். எப்போவுமே இதை தான் பாவம் செய்யும், இதை தான் எப்போதும் பிசாசும் செய்வான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, பிசாசினிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தந்திரம் மட்டும்தான். இதனால தான் அநேக இடங்களில் பவுலும் அப்போஸ்தலர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஒரு எண்ணம் சிந்தனை நமக்குள்ளே வரும்பொழுது
அது தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வருகிறதா, இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வருகிறதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். பைபிளே படிக்காமல் வேத வசனத்தையே தியானிக்காமல் இருந்தால் நிச்சயமாக பிசாசினாலே நம்ம வஞ்சிக்கப்படுவோம். இப்போ இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இதற்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாவத்தினுடைய ஒவ்வொரு படிநிலையை பார்த்துட்டு வரோம். எப்படியெல்லாம் பாவத்தில் மனுஷங்க விழுந்தாங்க, அவிவிசுவாசத்தை பார்த்துட்டோம், கீழ்ப்படியாமையை பார்த்துட்டோம், இச்சை குறித்து பார்த்துருக்கோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் சும்மா இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இந்த சும்மா இருக்கிறதுனால நிறைய பேர் வேதத்திலே பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. அதை பற்றி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்த பாவ படிநிலை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வருது. இப்போ காயினுடைய சாப்டர் நம்ம பார்க்கலாம். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க. கர்த்தர் அவங்களோட பேசுகிறாரு, ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாரு. அதை நீங்கள் வேதத்தை எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஆனால் இப்போ நம்ம பாவத்தை குறித்து மட்டும் பார்க்கறதுனால அடுத்த காரியத்தை அந்த பாவம் அடுத்த படிநிலைக்கு வருது அவங்க பிள்ளைகளுக்கு. இப்போ காயினும் ஆபேலும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். இவங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இருவருமே தேவனுக்கு காணிக்கையை கொண்டு போகிறாங்க. அந்த வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3-4. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதை நிறைய பேர் சில நேரங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, காயின் சிறந்ததெல்லாம் கொண்டு வரல, ஆனால் ஆபேல் சிறந்ததை கொண்டு வந்தான், அதனால தான் ஏற்றுக்கொண்டாருன்ட்டு. நாம் அப்படி பொத்தாம்பொதுவாக அதை படிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா அடுத்த வசனத்தை பாருங்கள். ஏன்னா இருதயத்தை தேவன் பார்க்குறாரு. இதை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் கூட இயேசு சொல்லியிருக்கிறார். உன் சகோதரன் மீது உன் சகோதரன் உன் மீதும் மனஸ்தாபம் இருந்தால் உன் காணிக்கையை பலிபீடத்திலே வைத்து விட்டு முதலாவது போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி விட்டு உன் காணிக்கையை போடுன்றார். அப்போ இருதயத்தை தேவன் பார்க்குறார். காணிக்கைன்றது அடுத்த கட்டம்தான். கர்த்தருக்கு நம்ம முதல் பலனையும் சிறந்ததையும் கொடுக்கணும் தான். ஆனாலும் இந்த இடத்துல தேவன் இருதயத்தை பார்க்குறார். அடுத்த வசனத்தை பாருங்கள், 5வது வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அதாவது காயினுடைய காணிக்கையை மட்டும் கிடையாது, காயினையே கர்த்தர் அங்கீகரிக்கலை. இப்போ அந்த இடத்துல பாருங்கள். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, இங்கே தான் எரிச்சல்ன்றது வருது, கோபன்றது வருது. இன்றைக்கி அநேக மனுஷங்களுக்கு இருக்கிற பாவத்தங்களுக்கு வழிவகுக்கிற முதல் காரியமே கோபம்தான். எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. இப்போ பாருங்கள், கோபம் உள்ளே வருது. இந்த கோபம் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, காயின் என்னவா மாறுறான், அவன் வாழ்க்கை என்னவா முடியுதுன்றதை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக நோட் பண்ணது பார்த்தா, கர்த்தர் ஒரு ஆலோசனை இந்த இடத்துல காயினுக்கு கொடுக்குறார். தேவன் நல்லவர்களோடு மட்டும் பேசுறது இல்லை, துன்மார்க்கனையும் நீதிமானாய் மாற்ற தான் அவர் விரும்புகிறார். ஏன்னா துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் சாவதை அவர் விரும்புவதில்லை என்று சத்தியவேதம் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ அவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. உன் முகம் ஏன் எரிச்சலாக இருக்குது, உன் முகம் ஏன் மாறி இருக்குன்னு அவனை கேட்குறாரு. 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இப்போ அவனுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுக்குறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்போ அவன் நன்மை செய்யாத ஒரு பர்சனாக அவனோட வாழ்க்கையில் அவன் வாழ்ந்துருக்கிறான். இனி நல்லா புரிஞ்சுக்கங்க, தீமை செஞ்சால் மட்டும்தான் பாவன்றது இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுடைய மனநிலையாக இருக்குது. இப்போ 10 கட்டளையில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன விபச்சாரமாக செய்கிறோம், நம்ம என்ன விக்கிரக ஆராதனையாக செய்கிறோம், நம்ம அதை கடந்து போகிறது உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நன்மை செய்யாமல் இருப்பதே ஒரு பாவம் தான். நம்ம நன்மை செய்யாமல் இருந்துட்டோம் அப்படின்னாலே அந்த இடம் எம்டியாக இருக்குது, நம்மளுடைய இருதயம் வெறுமையாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வெறுமையாக இருந்தால் தீமை அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும்.
ஸோ நன்மை செய்யாமல் இருக்கிறான் காயின். அதை அவனுக்கு கொடுக்குற. இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து படிச்சுன்னா தெரியும். காயின் அதுக்கு பதில் எதுவுமே சொல்லலை. அப்போது தேவன் காயினோடு பேசுகிறார், ஏதோ ஒரு வகையில் பேசுகிறார். அது சிந்தனை வழியாகவே வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நமக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா, ஒரு காரியம் செய்யும்போது தேவன் நமக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். இது சரி, இது தப்புன்ட்டு. நம்ம அதை கேட்க மாட்டோம். சிந்தனையில் நம்மளோடு பேசுவார், வசனத்தின் வழியாக பேசுவார். நம்ம அதை கடந்து போவோம். அப்படி தான் பார்த்திங்கன்னா காயினும் தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணிவிட்டு கடந்து போகிறான். அடுத்தது பார்த்திங்கன்னா காயின் அந்த எண்ணங்கள், அதை கர்த்தர் பேசுகிறாரு. அதன் பிறகு காயினுடைய பதில் இங்கே எதுவுமே இல்லை. அப்போது கர்த்தருடைய வசனத்துக்கு அவன் செவி சாய்க்கலைன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். முடிஞ்சு போச்சு. கோபம், அதாவது எரிச்சல் கோபமாக மாறி கோபம் கொலையாக மாறிடுச்சு. இன்றைக்கி கோபன்ற குணம் ஒரு பெருமையாக பேசப்படுது. நான் கோபக்காரன், நான் ஒரு ஷார்ட் டெம்பரு. ஆனால் உண்மையிலே ஒரு தேவன் அருவருக்கத்தக்க ஒரு குணம்தான் கோபம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவங்க கூட இந்த கோபம்ன்ற பிசாசினால் பிடிக்கப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அந்த கோபப்பட்டு எரிச்சலுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காயின் தன்னுடைய சிந்தனையில் எரிச்சலுக்கு இடம் கொடுக்குறான். அந்த எரிச்சல் அவனுக்கு கோபமாக மாறுது. அந்த கோபம் பார்த்திங்கன்னா தேவனுடைய ஆலோசனையை கூட அவன் நிதானிக்க முடியாத அளவுக்கு அவன் கோபத்தில் இருக்கிறான். அதை கூட அவன் ஸ்கிப் பண்ணுறான். தேவன் பேசுகிற வார்த்தையை கூட அவன் கவனிக்கலை, உதாசனப்படுத்துகிறான். அடுத்தது தன் சகோதரனை கொலை செய்கிறான். இன்றைக்கி சிறிதளவு இருக்கிற கோபத்துக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா, அந்த கோபம் உங்களை ஆளுகிறதுனா அடுத்து என்ன நடக்குது பாருங்கள். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். நல்லா பாருங்கள், அடுத்து பொய் உள்ள வருது. இப்போது சாத்தான் முதல் சாப்டரில் நம்ம படித்த 3வது சாப்டரில் பொய் ஒன்று பேசுகிறான். இங்கே ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் இப்போது ஒரு பொய்யை பேசுகிறான். நான் அறியேன்றான். இவன் தான் கொலை செய்திருக்கான், ஆனால் நான் அறியேன்றான். இப்போ பார்த்தீங்களா, ஒரு பாவம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அது எத்தனை பாவங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது. வசனத்தை தொடர்ந்து படிப்போம். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். முடிஞ்சு போச்சா? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அதிகாரத்தை கூட பார்த்தீங்கன்னா தேவன் ஆதாமை சபிச்சிருக்க மாட்டார். ஆதாம் நிமித்தமாக நிலத்தை தான் சபிச்சிருப்பார். ஆனால் இந்த இடத்துல டைரெக்டாக காயினையே சபிக்கிறார். இப்போ கர்த்தருடைய சாபத்தை பெற்ற காயினுடைய வாழ்க்கையும் அவன் சந்ததியும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நல்லா இல்லை. நீங்கள் வேணால் தொடர்ந்து அதோடைய அதிகாரங்களை படித்து பாருங்கள். ஸோ பிசாசு ஒரு சின்ன ஒரு வழியாக தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரோம். அந்த வருகிற பிசாசு நம்மளை அழித்து அடுத்து நம்ம சந்ததியை அழித்து அவங்களுடைய சந்ததியெல்லாம் அழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி எதுவும் இல்லை, தந்திரங்கள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவன் பேரே வஞ்சிக்கிறவன். அதனால் இந்த சத்தியத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது, இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நம்ம கூட இடம் கொடுக்குறோமா? நம்ம நிதானித்து நம்மளே தியானித்தோம்னா நிச்சயமாக நம்ம நியாயத்திற்கப்பட மாட்டோம். கர்த்தர் கேட்ட இந்த செய்தியின் மூலமாக, இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிச்சு இந்த செய்தியை முடிக்கிறேன். பிதாவாகிய தேவனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வஞ்சிக்கிற சர்பத்தின் ஆவியின் பிடியிலிருந்து நீங்கள் ஒரு விடுதலை இந்த நாளிலே கொடுத்து கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் நீர் மாற்றி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் நல்ல பிதாவே, ஆமேன்.